இது நமக்கு தேவையா கோபி அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன் ஃப்ரெண்ட்லியாக பார்க்காம வந்து எதுக்கு இப்போ வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து என்ன தான் டிஃபெண்ட் பண்ணாலுமே நம்ம மேலேயும் அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க, அது அவங்க இஷ்டம். அதில் நம்ம என்ன ஓன் ஃப்ரெண்ட்ஸே காதறப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது மாதிரி இன்னும் நிறைய இஷ்யூ இந்த 2 மாதத்தில் வரும். அதையும் நேற்று இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா விஜய் த்ரிஷா இவங்களோட ஃபோட்டோ அந்த மேரேஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபுல்லாக வைரலாக போச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு? எனக்கு பார்க்கும்போது என்னடா இவர் திருப்பி இங்கே இவ்வளோ போயிட்டுருக்கே, இது நமக்கு தேவையா கோபி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க என்ன மைண்ட் செட் என்னன்னே தெரியல. சரி இப்போ அதான் எலெக்ஷனில் என்ன ஆகும் டவுட்டாக தான் இருக்கும். ஆமாம், எனக்கே ஷாக்கு. என்னடா இவர் திடீர்னு ஒரு என்னது வேட்டி சட்டை போட்டு பக்கத்தில் த்ரிஷாவோட என்னடா இவர் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பயே தெரிஞ்சிச்சு ஓகே. ஆக்சுவலி அந்த டைவர்ஸ் பேப்பரே வந்து ஃபேக்கு தான். ஆனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிலேட் ஆகுது. எப்படி ப்ரோ முடியும்? எவ்வளோ ப்ரோ முட்டு கொடுப்பாங்க அவங்களும்? இப்போ அவரே ப்ரூஃபே காமிச்சிட்டாரு, ஆமாண்டா நான் அவங்க கூட தான் சுற்றுறேன்னு. அதான் ஒன்று போதும் ப்ரோ அவனுக்கு. விஜய் பழி, விஜய் அவமானம் அப்படி போட்டே ஒரு 10 நியூஸ் கொண்டு வந்துடுவான். அவன் போட்டுகிட்டே தான் இருப்பான். ஏன்னா எதிர்கட்சி இல்லை. அதே தான் கோல்டு கலர் ட்ரெஸ்ஸு, கோல்டு இது ஒரே இதில் நிற்கிறாங்க, ஒரே கையை கட்டுறாங்க. அதே தான் அவங்களுக்கு என்னன்னா இவங்களை எப்படியா நம்ம ஹேட் நம்ம கொண்டு வரணும். அதுதான் எனக்கு ஆக்சுவலி இது வேணானே தோணுது. எதுக்கு ப்ரோ இப்போ தான் நம்மளை பற்றி கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் அப்படி இப்படி சொல்கிறாங்க. சரி நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். திரும்ப இவர் நான் என்னை போல் இருப்பேன். அது இருக்கிறது ஓகே தான், நல்லது தான். ஆனால் இப்போ இவ்வளோ பேசுகிறாங்க. இப்போ நம்ம எலெக்ஷன் வேறு வருது. ஸோ அதை யோசிக்கணும்ல. அவர் தவிர்த்துருக்கலாம். கொஞ்சம் ஒரு நாள் தவிர்த்திருந்தா நிம்மதியாக இருந்திருக்கும். அது அவரோட தனிப்பட்ட விஷயம், நம்ம யாருமே கருத்து சொல்ல முடியாது. அவங்க ஒருத்தங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும். இப்போ வந்து இந்த மீடியா வந்து ஒருத்தங்களை வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டுறதோ இல்லை கெட்டவங்க மாதிரி காட்டுறதோ வந்து பண்ணோம். அது எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப்னு இருக்குச்சு. அதை வந்து எடுத்து போட்டு பேசுறது அதெல்லாம் வந்து நாகரிகமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே வந்து நல்ல லைஃப் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஒருத்தர் கிடச்சிட்டாங்க, ஒருத்தங்களை பற்றி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது ரொம்ப தப்பு. அவங்களோட சுதந்திரத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. இல்லை அவங்க வந்து இப்போ ஃப்ரெண்ட்லியாக கூட வந்திருக்கலாம். இப்போ வந்து ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னு ஒன்று கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்லியாக கூட வந்திருக்கலாம். ஏன்னா ஏஜிஸ் ப்ரொடக்ஷன் படத்தில் தான் நடித்தாங்க லாஸ்ட்டாக வந்து. ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேரும் வந்து இப்போ வந்து திரும்ப வந்து வரலாம். ஒன்றா ஃப்ரெண்டாக வந்திருக்கலாம், இல்லை இன்வைட் பண்ணியிருக்கலாம். இல்லை வந்து அதை வந்து ஏன் ஃப்ரெண்ட்லியாக பார்க்காம வந்து எதுக்கு இப்போ வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அதில் ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல, அப்படியும் நம்ம பார்க்கலாம். அது ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு புரிதல் இருக்குது. பட் வெளியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயத்தில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது பிரதர். ஏன்னா வந்து அவங்க ஃப்ரீடம்குள்ளே நம்ம போகவே கூடாது. இப்போ நம்ம ஃப்ரீடமுக்குள்ளே நம்ம சொன்னால் நம்மளுக்கு கோவம் வரும்ல. நம்ம ஏதாவது பண்ணால் அதை யாராவது ஒன்று அது மாதிரி தானே அவங்களுக்கும். அவங்க ஹீரோவாக இருக்கிறதுனால வந்து அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக கூட இருந்திருக்கலாம். அவர் இன்னும் ஜனநாயகன் விஷயத்தை பற்றி இன்னும் பேசலை. ஏன்னா வந்து அவர் ஏதாவது பேச போய் இன்னும் மேற்கொண்டு பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸியாக இருக்கார். ஏன்னா வந்து அவர் ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி பேசினா படத்தை பற்றி பிரச்சனை வரும்னா சைலண்ட்டாக இருக்கார். அவர் பேசிக்காகவே சைலண்ட் பர்சன் தான். எதையுமே வந்து பெருசாக இது பண்ணிக்க மாட்டார். ஸோ இதையும் அவர் அப்படி தான் கடந்து போயிருப்பார். அமைதியாக இருந்தால் அதுவே வந்து இதுவாகிடும். நம்ம எல்லாம் பேசி அவரே சொல்லியிருக்காரு, ஏதாவது ஒரு வதந்திக்கு வந்து விளக்கம் கொடுத்தா வதந்தி உண்மையாகிடும்னு. அதனால் அவர் அமைதியாக இருக்கிறது தான் அவரோட ஸ்டைல். நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து என்ன தான் டிஃபெண்ட் பண்ணாலுமே நம்ம மேலேயும் அப்புறம் வந்து இதாகும். பட் ஆனால் அவர் வந்து இத்தனை நாளாக வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஏதாச்சும் வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கலாம். சில பக்கம் ஒரு பக்கம் வந்து தப்பு பண்ணியிருந்தால் தானே நான் வாய்ஸ் அவுட் கொடுக்கணும்னு ஒரு பக்கம் போது, இன்னொரு பக்கம் நான் எதுக்கு வந்து இதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு போட்டோன்னு அந்த மாதிரியே இருக்கு. நம்ம அது வந்து தனிப்பட்ட கருத்து ஒருத்தவங்களும் டிபெண்ட்ஸ் அப்பான்னு அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இதாகும். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓன் ஃப்ரெண்ட்ஸே கதறப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எங்கள் தலை அப்டேட்டுக்காக நாங்கள் எவ்வளோ நாள் கதறணும்னு உங்களுக்கே தெரியும். இன்ன வரைக்கும் அப்டேட்டுக்கு இது பண்ணுறோம். பட் ஸ்டில் அவங்கவுங்க ஃபேன் பேஸ், அவங்கவுங்க லாயல்ட்டி டு ஐடல்ஸ். பட் ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆக்டராக பாருங்கள், ஐடல் ஒர்ஷிப் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஒரு ஆக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து நீங்கள் தலைகளாக நின்று இது பண்ண அதே தான் முந்தா நேற்று ஒரு பையன் இறந்துட்டார் அந்த இஷ்யூவில். அவர் அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறாரு. அதுக்கு வந்து எந்த ஒரு வாய்ஸ் அவுட்டும் கொடுக்கல. பட் ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மேட்டராக இது பண்ணுறீங்க. அவங்கவுங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து மற்றவங்க ப்ரைவசியை தாண்டி போய் பேசி நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இது சும்மா ஒரு எப்படி சொல்லுது, அவங்க வந்து நாளைக்கு ஆட்சியில் வந்தாங்களோ வரலனாலும் அவங்க வந்து அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம பேசி மற்றவங்ககிட்ட ஹேட்ரட் தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருப்போம். அதனால் எந்த யூஸும் இல்லை. நம்ம வந்து அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருத்து. நம்ம வந்து அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு கொடு, நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு
நான் வந்து அவர் வந்து ஐடல் வர்ஷிப் பண்ணல. நான் வந்து ஒரு ஆக்டராக பார்த்த அவ்வளோதான், பொலிட்டிஷியனாக பார்க்கல. பொலிட்டிஷியனாக பார்த்தாலுமே நான் வந்து அவர்கிட்ட போய்ட்டு நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நீ வந்து எனக்கு வந்து கரெக்டாக கிளாரிட்டி கொடுன்னா எனக்கு வந்து இது பண்ணல. என்னோட மாமனோ மச்சானோ இல்லை, என் குடும்பத்தாரும் இல்லை. நான் தான் வந்துட்டு அவர்கிட்ட கேட்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ லெட் இட் பி, அவர் லைஃப்பை அவர் இஷ்டம், அவர் பாட்டில் இருக்கும். இப்போ கூட பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. அவர் என்ன தான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவும் முடியாது. ஒய்ஃப் சொன்னது உண்மையா பொய்யா, சில மீடியா சொல்கிறாங்க சங்கீதா மேம்க்கு தெரியாமல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க, சில மீடியா சொல்கிறாங்க இல்லை தெரிஞ்சு தான் அவங்க கரெக்டாக இப்போ கொளுத்தி போட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம எதை நம்புறது? சார் வந்து ஒய்ஃபையும் விட்டு கொடுக்க முடியாது, ஒய்ஃபை விட்டு கொடுக்க முடியாது. பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, அவங்களும் அதை அஃபெக்ட் பண்ணோம். இப்போ ஜேசன் சண்டே வந்து சுதீப் கிருஷ்ணன் வச்சு படம் நடத்துகிறாரு, எல்லாமே பின்னாடி இருக்குது. எலெக்ஷனுக்காக நம்ம வந்து பசங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. அவர் வந்து இந்த பிரச்சனையை எப்படி அணுகுனாருன்னு பாருங்க. த்ரிஷா மேம் அவரும் சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ எல்லாம் ஃபுல் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு இதில் அது வந்து வந்துடுது. ஓகேவா? இல்லை அவரே வந்து நான் இல்லை த்ரிஷா மேம் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லை அப்படி இப்படி சொல்லியிருந்தா இன்னும் ரொம்ப வந்து நெகட்டிவாலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அவர் வந்து ஒரு பிரச்சனை, இப்போ வந்து கரூர் பிரச்சனைக்கு சைலண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வந்து 2-3 இது வந்து இல்லை அதுக்கெலாம் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணார். அந்த ரியாக்ட் பண்ணுற ஸ்டைல் தான். இப்போ ஒரு சேலஞ்ச் வந்துன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அதான் விஷயம். ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு கரெக்டாக, அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ சொல்கிறாங்களே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, செங்கோட்டையன் சார் அவர் வந்ததுலேருந்து கரெக்டாக எல்லாருக்கும் என்ன ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அது மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? செங்கோட்டையன் சார்கிட்ட போய் கொஷின் கேட்குறாங்க, உங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றாங்க. அது நெரேட்டிவாக இல்லை வந்து அது வந்து இதுவான்னு தெரியும். நான் யாரையும் நான் ப்ளேம் பண்ணல. எனக்கு உதயநிதி சாரையும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். பட் என்னன்னா ஒரு எலெக்ஷன் வர சொல்ல எல்லாம் அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க நெரேட்டிவ் தான் இது பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா இப்போ எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் கண்டென்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது. இப்போ விஜய் சாரே வந்து சீனுக்கு வரலன்னா 22 பேர் கட்சி இப்போ வந்து டிஎம்கேல சேர்ந்துருக்காங்க. விஜய் சார் இப்போ வந்து 234 இதில் வந்து தனியாக கூட போட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? இப்போ என்னன்னா இப்போ வந்து ஒரு தனியாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்டாப்ளிஷோ இல்லை, வெறும் 25 இயர்ஸாக வந்து ஃபேன் பேஸை வச்சு தான் அவங்க வந்து கட்டமைச்சாங்க. அப்புறம் பூத்து இது பண்ணாங்க, எல்லாமே ஓகே. பட் ஆனால் இது வரைக்கும் வரலாற்றை இது மாதிரி வந்து இந்த ஆதவர்ஜினாலாம் சொன்னார். என்னென்னா 22 கட்சி சேர்ந்துருக்காங்கன்னா ஒருத்தர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த மாதிரி சேர்ந்துருப்பாங்க. எனக்கு ஆக்டராக விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும். அதோட இப்போ பாலிடிக்ஸ் வந்ததுலேருந்து எனக்கு வந்து விஜய் சாரை பிடிக்கும்னு சொன்னதோட பாலிடிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அது எல்லா பாலிடிக்ஸையும் நான் வந்து எல்லா கட்சியுமே நான் விட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து ஜென்ரலாகவே எனக்கு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. இதுதான் தேவை மக்களுக்கு. இப்போ ஒரு கட்சி மட்டும் இதுவாக இருந்தால் ஆப்போசிஷன் பார்ட்டி இல்லைன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஆப்போசிஷன் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து யாரையுமே வந்து சினி ஃபீல்டு இருக்கவங்கள கூட வந்து வச்சுக்கல. மேஜர் வந்து செங்கோட்டையன் வந்த பேர் செங்கோட்டையன், அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜுனா சார் தான் வந்து எல்லாம் வந்து இப்போ நேற்று கூட 11 o'clock ஷோ பார்த்துருப்பீங்க நீங்கள். நியூஸ் தமிழ் 24/7 சேனலில் 1 hour பேட்டி கொடுத்தாரு. நெல்சன் எப்படி கேள்வி கேட்டு பார்த்தாரு. பட் ஆனால் அவர் சூப்பராக ரிப்ளை பண்ணார், டக்காக வந்து ரிப்ளை பண்ணார், எல்லாம் சூப்பராக இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா சினி ஃபீல்டில் இருக்கவங்க இவ்வளோ ஃபெமிலியரான ஒரு டாப் 1ல் இருக்கவர் ஒருத்தர் சினி ஃபீல்டில் இருக்கவங்கள எதுக்குமே வந்து ப்ரொமோஷனுக்கு கூப்பிடல. இப்போ வந்து அவர் ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்களா, இந்த 27th அன்னைக்கு பிரச்சனை இறக்குறாங்க பார்த்தீங்களா. நான் விஜய் பிடிக்கும் அப்படிலாம் நான் சொல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவருக்கு வர சேலஞ்சு எப்படி சேலஞ்சு ஓவர் கம் பண்ணுறாருன்றதை பார்த்து பீப்புள் அட்ராக்ட் ஆகுறாங்க. அவரோட ஃபேன் பேஸுன்றத வந்து ஓட் பேஸும் அதிகமாக தான் ஆகிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. நான் டிஎம்கே தப்பு விஜய் தப்பு எதுவுமே நான் சொல்ல. இது மாதிரி இன்னும் நிறைய இஷ்யூ இந்த 2 மாதத்தில் வரும். அதையும் அவர் வந்து அடிச்சு தூக்குவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க, அது அவங்க இஷ்டம். அதில் நம்ம என்ன பேசுகிறது, நம்ம அந்த மாதிரி டாட் வச்சுலாம் பார்க்கக்கூடாது. எனக்கு அவ்வளோவா எதுவும் சீரியஸாக தெரில ப்ரோ. நான் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அது அவங்கள பொறுத்து தான். நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். இப்போ அவருக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி இருந்தால் அவங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால தான் பிரச்சனைன்றாரு. இல்லை ஒரு விஷயமே இல்லை. மக்கள் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல.